ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க. இது குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம இதில் அரைச்சி எதுவுமே ஊற்ற போகிறது இல்லைங்க, குவிக்காக பண்ணிடலாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க இந்த டேஸ்ட்டு. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே கூட கொஞ்சம் எண்ணெய் விடும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்களா ஒரு 150 கிராம் இருக்குங்க. வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கும் போது ரெசிபியும் நல்லா இருக்குங்க. இப்போ இது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாடை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், வறுத்த அரைச்ச சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உங்கள்கிட்ட சோம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனை எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். எலும்புள்ள மட்டன் தாங்க எடுத்திருக்கேன். எலும்போட இருக்கிற மட்டன்ல செஞ்சீங்கன்னா இன்னுமே சுவை நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மட்டனை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. குழம்புக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டனை நல்லா மசாலாவோட வதக்கி விட்டுருவாங்க. இப்ப பாருங்க, 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 தக்காளியை நான் மிக்சியில போட்டு இது மாதிரி அரைச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி அரைச்சு ஊற்றும் போது கிரேவி நல்லா திக்கா வரும், அதுக்காகத்தான். அதை சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் திக்கா தான் செய்ய போறேன், அதனால நான் வந்து ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்ப இது லைட்டா ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்ப பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லியை இந்த மாதிரி கையாலேயே பிச்சு மேல தூவி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாங்க. குக்கர் மூடியாச்சுங்க. இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்க போறேங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க கறி பார்த்தீங்கன்னா நல்ல இளம் ஆட்டுக்கறிங்க. ஸோ 4 விசில்லே நல்லா வெந்துடும். உங்களுக்கு கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதோட பதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே நல்லா தகதகன்னு இருக்கு இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடிங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.
டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எதுனாலுமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.